எம்புரான் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா இந்த மலையாள சினிமா ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. பொதுவாக மலையாள சினிமாவில் நல்ல கதை நல்ல கருத்தோட தான் இருக்கும் படம். அதில் வந்து ஒரு சில படம் ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து இந்த கேஜிஎஃப், புஷ்பா இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு அந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஓவர் பில்டப் தான் இந்த டோட்டல் படமே. ஹீரோக்கு வந்து ஒரு பில்டப் கொடுக்கணுங்கிறது தான் ஒரு டோட்டல் படமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த பில்டப் பண்ண தெரியல. ஒரு ஹீரோ ஒரு பில்டப் ஷாட் ஒன்று வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து ஏதோ ஒரு கேரக்டர் வருது, அதுக்கு பயங்கரமா ஒரு பில்டப் கொடுத்துட்டு பயங்கரமா ஒரு மியூசிக் கொடுத்து கொண்டு வராங்க. நேரம் அடுத்த ஒரு ஷாட் பார்த்தீங்கன்னா அந்த வந்து டம்மி பண்ணி விடுறாங்க. அந்த கேரக்டரை டம்மி பண்ணி விடக்கூடிய கேரக்டருக்கு எதுக்கு நீங்க அவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க? ஸோ இவங்களுக்கு வந்து அந்த சினிமா வந்து இந்த பில்டப் மாதிரி எல்லாம் எடுக்க அவங்களுக்கு சுத்தமாக தெரியல. எதுக்கு பில்டப் கொடுக்கணும், எதுக்கு வந்து அடைக்க வாசணும் எதுவுமே தெரியாம ஓவர் பில்டப். அதே மாதிரி படம் பார்த்தீங்கன்னா ஒரு கதையே இல்லைங்க. ஒரு ஸ்டார்டிங் எண்டு மிடில் எண்டுங்கிறது எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரே மியூசிக்கை மாற்றி 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 போட்டு அதே மாதிரி போட்டு படத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே ஒரு படத்தில் வந்து லாங்குவேஜ் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கு. உள்ளே போகும்போது எனக்கு உண்மையில நான் திரும்ப டிக்கெட் எடுத்து பார்த்தேன். நான் வந்து தமிழ் டப்பு தான் போனேன். நான் இது சிரிக்கிறதுக்கு நான் சீரியஸாக சொல்கிறேன். அரை மணி நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹிந்தியில் வந்துட்டு இருக்கு, கீழே தமிழ் சப்டைட்டில்ஸோட. இல்லைன்னா அது இவ்வளோ நேரமாக ஒரு ஹிந்தி வரும்னு பார்த்தா அப்புறம் 20 நிமிஷம் தமிழ் வருது. திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு 20 நிமிஷம் படம் ஓடுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வேற வேற லாங்குவேஜ் தெரியலன்னா நீங்கள் போயிட்டு வர சப்டைட்டில் தான் வாசிட்டு இருக்கணும். அவங்களால வந்து இது பார்க்க முடியல. இல்லை சவுண்ட் எலசல் ரொம்ப ஓவராலாம் கிடையாது. ஏன்னா அந்த அவங்களுக்கு எதாவது சவுண்ட் வச்சு எப்படி ப்ளே பண்ணணும்னு தெரியல. ஏன்னா ஓவரா எல்லாத்துக்குமே பில்டப் இது மாதிரி ஒரு ட்ரெய்லருக்கு வந்து நீங்கள் பயங்கரமாக ஒரு மியூசிக் கொடுப்பீங்கல்ல, அது படம் ஃபுல்லாக கொடுத்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு படத்தை வந்து ஒரு படமாக பார்க்க முடியல. ஃபுல்லாக ஒரு ட்ரெய்லரோட பிட்டு இதே படத்தை வந்து பல ட்ரெய்லர் போட்டு காமிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொன்று எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, படத்துக்கு என்ன டைட்டில் வச்சிருக்கீங்க, எம்புரான்னு ஒரு டைட்டில் வச்சிருக்கீங்க. இதோட டிசைன் வந்து ரொம்ப கேவலமாக பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த லூசிஃபர் 2ங்கிறத வந்து 2 வந்து ஊ மாதிரி போட்டு அங்கே வந்து எம்புரான்னு வச்சிருக்கீங்க. இது பார்க்கும்போது ஒரு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு வார்த்தை வருது. சரி நீங்க வந்து மலையாள இண்டஸ்ட்ரி ஓகே, பட் இதை வந்து டிசைன் பண்ணவர் அந்த எம்புரான்னு எழுதும் போது அவருக்கு தமிழ் தெரியாதா? அவர் இங்க வந்து ஊ வச்சாருன்னா என்னது வார்த்தை வரும்னு அவருக்கு தெரியும்ல. இது எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பப்ளிசிட்டி பண்றீங்க? ஏன்னா லூசிஃபர் 1ங்கிறது ஒரு அளவுக்கு ஹிட்டான ஒரு படம் தான், நீங்க பார்ட் 2 எடுக்கிறீங்க. இந்த மாதிரி சீப் பப்ளிசிட்டி இந்த படத்துக்கு தேவையாங்கிறது ஒரு கேள்வியாக வருது. படம் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு ஹெவி பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. பட் எப்படி எடுக்கன்னு படம் தெரியாம படம் டோட்டலா வந்து வேஸ்ட். படத்துல ஒரு ப்ராப்பர் கதை கிடையாது. ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி ஒரு இடத்துல எண்டுனா அந்த மாதிரி ப்ராப்பர் கதை கிடையாது. வெறும் பில்டப்பா ஒன்று போகுது. ஒரு பில்டப் வருது, அந்த கேரக்டர் முகம் பண்றாங்க, அப்புறம் மோன்ல வந்து பில்டப் பண்ணி ஒன்று போகுது. அந்த மாதிரி தான் இல்ல, சுத்தமா மலையாள படமே கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டோரி வச்சுதான் மலையாள படம் இருக்கும். அது எதுவுமே இல்லை. இந்த கேஜிஎஃப், புஷ்பா 2 இந்த மாதிரி ஒரு மாசான படம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு அது எடுக்க தெரியாதவங்க எடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி டோட்டல் படம் சொல்லப்படுது. ஆமா, இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு கதை இருந்து போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இவர் யாரு, மோகன்லால் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு மிஸ்ட்ரி அந்த மாதிரி விஷயம் பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்கு. அவர் வந்து பேக்ரவுண்ட்ல வந்து நிறைய வேலைகள் பண்றாரு. அந்த மாதிரி நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருந்துச்சு. எண்டு கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எண்டு கிளைமேக்ஸ் பார்ட் 1ல கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஏன்னா எண்டு கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் பேக்ரவுண்ட்லயே மோகன்லால் தான் இருக்காரு, அவர் தான் எல்லாம் பண்றாருங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடமே எனக்கு கொஞ்சம் மைனஸ் இருந்துச்சு. பட் ஓவராலா படம் வந்து எங்கேயுமே லேக் இல்லை. அதுலயும் கொஞ்சம் பில்டப் சீன்ஸ் கொஞ்சம் லேக் இருந்துச்சு, பட் நம்ம ஏற்றுக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. இங்க வந்து வெறும் பில்டப், ஒரு ப்ராப்பர் ஸ்டோரி இல்லை, எல்லாம் மாத்தி மாத்தி சீன்ஸ் ஒன்று கொஞ்சம் நல்லா வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். பட் அது கொடுத்த அந்த பில்டப், அதுக்கும் அடுத்த விஷயங்களுக்கான ஒரு கனெக்ட் எல்லாமே வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. தேர்ட் பார்ட் லீடு வச்சிருக்காங்க. அந்த லீடு வச்சது வந்து ஒரு லீடு வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் லேக் மாதிரி வச்சிருக்காங்க. இன்னொன்று செகண்ட் பார்ட்டே சுத்தமா நம்மளுக்கு வேலைக்கால. தேர்ட் பார்ட் கண்டிப்பா எடுக்காம இருந்தா பெட்டரா இருக்கும். படம் ஆசேஜ் பாத்தீங்கன்னா எல்லாம் பாக்குற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கு, பட் ரொம்ப ஓவரா ஒரு சில படங்கள் மாதிரி ஓவர் வயலன்ஸ் எல்லாம் இல்லை. அது பார்க்கலாம், பட் என்னன்னா ஒரு படமா இல்லை, அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் இந்த படத்துக்கெல்லாம் ஏன் ரேட்டிங் கேட்டு படம் டோட்டல் ஒர்ஸ்ட் போறோம் ஒருத்தல்.
ஆக்சுவலி நாங்கள் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வரல. நான் வந்தது வந்து வீர தீர சூரனுக்காக வந்தேன். ஏன் அப்படின்னா ஒரு 1 வீக் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. டிக்கெட் வேறு புக் பண்ணி எல்லாம் செஞ்சு ஒரு ட்ரைலர் பார்த்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆல்ரெடி துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகலை. அந்த வெக்ஸில் இருந்ததுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்தேன். காலையில கிளம்பும் போதே சொன்னாங்க, ஆனா நான் நம்பல. ஆக்சுவலி அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நேற்று வரைக்குமே ஒரு சில சாங்ஸ் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வெளி வந்தது. ஸோ அது இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் நம்பி வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் பயங்கர ஒரு டிசப்பாயின்மெண்ட். என்னடா இது இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு தான் என்விரான்மெண்ட் போனேன். உள்ள போய் பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கல ஆக்சுவலி. அதனால எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாப், அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் எனக்கு லேகா இருக்க மாதிரி தெரிஞ்சு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருந்தா கனெக்ட் ஆயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. செகண்ட் ஹாஃப் உண்மையிலே சொல்லணும்னா பிருத்திவிராஜ் சாரோட இன்ட்ரோடக்ஷன் வரும், மோகன்லால் சார், அவங்க 2 பேரோட காம்போட இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்த மாதிரி இருந்தது. கதையை வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. லாஸ்ட்டாக எனக்கு இதில் மைனஸாக என்ன சொல்லணும் அப்படின்னா மியூசிக் வந்து ரொம்ப மாசான மியூசிக் வந்து எல்லாருக்குமே கொடுத்த மாதிரி இருந்தது. இப்போ மோகன்லால் சாருக்கு பிருத்திவிராஜ் சாருக்கு எந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோமோ அதை விட ஹைப்பர் வில்லனுக்கு, ஹீரோயினிக்கு, கூட நடந்து வர்றவங்களுக்கு, குட்டி வில்லிக்கு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு யாரை பார்த்தாலுமே அந்த மியூசிக் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அது மட்டும் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தெரிஞ்சு. ஏன்னா நம்ம ஒரு ஹீரோ ஒரு மாசுன்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கான ஒரு மியூசிக் வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணால் அது வந்து ஒரு ஃபீல் கிடைக்காதுல, அந்த மாதிரி தோணுச்சு. ஆனா விசுவலா பார்க்கும்போது படம் சூப்பர். நான் நிறைய விதமான ஆங்கிள்ஸ், கேமரா, இது அந்த டைரக்ஷனோட இது அதெல்லாமே சூப்பரா இருக்கும். ஃபைட் சீன்லாம் மரண மாசம்னே சொல்ல முடியும். இந்த மாதிரிலாம் ஃபைட் தெலுங்கு மூவில தான்டா பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபைட் சீன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு சீன் ஒன்று வரும் ஆக்சுவலி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரண்டு போய் நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. பட் இந்த மாதிரி மியூசிக்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப ஓவர் ஹைப்பா எல்லாருக்குமே ஹைப்புன்னு கொடுத்தோன்னே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுற மாதிரி இருக்கு. ஆனால் தேர்ட் பார்ட்ல தான் லூசிஃபர் யாருங்கிறத இன்ட்ரோடக்ஷன் பண்ற மாதிரி லீடு கொடுத்துருக்காங்களே தவிர இப்போ வரைக்குமே மோகன்லால் சார் தான் லூசிஃபரா இல்ல வேற யாருமா அப்படிங்கறத கடைசி வரைக்கும் ட்விஸ்டாவே கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் லேகா போன மாதிரி இருந்தது. கொஞ்சம் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஹைப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அங்கங்க அப்படியே ஸ்லோவா கனெக்ட் ஆகாத ஒரு இதுவா போன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஓகே நல்லா இருந்தது. அரசியல் நிறைய பேசியிருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு என்னன்னா கேரளால நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு வேளை ஃபேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்களாங்கிறது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஒரு அரசியல் மாறுது, அதோட கொள்கைகள் கோட்பாடுலாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு உள்ளவங்களதான் நம்ம செலக்ட் பண்றோம். அவங்க எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். பட் என்ன கொஞ்சம் அதாவது எப்படின்னா தெலுங்கு படத்துல இருக்க மாதிரி ஃபைட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் மரண மாசா இருக்கும். 7 கொடுப்பேன்.